இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சீக்கிரமாக பண்ணுற ஒரு சிக்கன் பிரியாணி தான். இது பேச்சுலர்ஸுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப நிறைய ஐட்டம் இல்லாமல் ரொம்ப அதே ருசியில் நம்மளால் பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 கப்புக்கு பஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 4-5 வாட்டி தண்ணியில் நல்லா கழுகி தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். இது மூடி வச்சிடலாம். இந்த 3 கப் அரிசிக்கு நான் 3 தக்காளி, 3 சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 2 கிண்ணம் நிறச்சி நல்லா கழுகி எடுத்து கொத்தமல்லி, புதினா இது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிடணும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸுக்கு இஞ்சி, அப்புறம் இவ்வளோனா பூண்டு வேணும். இது ரெண்டும் எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகா 1 கப்புக்கு 2 பச்சை மிளகா அந்த அளவில் 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது 3 நல்லா மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி வச்சிடணும். வெங்காயம் தக்காளி மெலிசாக நறுக்கணும். அது நறுக்கிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மினிமம் அரை மணி நேரமாவது நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுக்கு தேவையான மசாலா என்னான்னு பார்க்கலாம். சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா எடுத்துக்கணும். சிக்கன் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் 3 கப் அரிசிக்கு. இதில் தயிரும் தேவை. தயிரும் விட்டு மேரினேட் பண்ணணும். இப்போ சொன்ன இந்த மசாலா எல்லாம் அதில் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா நீட்டாக கிளறி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வெங்காயம் எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஃப்ரிட்ஜிலே இருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா நீட்டாக மேரினேட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது வெங்காயம் எல்லாமே நல்லா மெலிசாக நறுக்கி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் நம்ம ரைத்தாக்கு எடுத்துக்கலாம். தயிர் விட்டு ரைத்தா ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கு அடுத்தது தக்காளியும் நறுக்கியாச்சு. இப்போ இதை குக்கரில் 1 ஸ்பூனுக்கு நெய், 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் அந்த மாதிரி விட்டுருக்கேன். இது சூடாகட்டும். சூடானதும் நம்ம மசாலா எல்லாம் போடணும். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த ஐட்டத்தெல்லாம் போடணும். பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாமே அந்த சூடான எண்ணெயில் போட்டு கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம மெலிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு கலரி கொடுக்கணும். நல்லா வதங்கணும். அது வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆறுற வரைக்கும் ஃப்ளேம் ஹைலேயும் லோலேயும் வச்சு மாற்றி மாற்றி வச்சு இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துடணும். தீஞ்சு கூடாது, ஆனால் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை நிதானமாக வதக்கி எடுத்துடலாம்.
இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிடலாம் ஒரு கிண்ணத்தில். இப்போது இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகா, பூண்டு அதெல்லாம் சேர்த்துடலாம். அது கூட தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்து இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்துக்கிற எண்ணெயே போதுமானது. 3 நிமிஷம் வதங்கின பிறகு மரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா இதில் வதங்கணும். இப்போ உப்பு தேவையான்னு பார்த்து தேவைக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சுடு தண்ணி சேர்த்தா ரொம்ப நல்லது. அதனால் நான் நல்லா திளைச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு நம்ம 1 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா திளைச்ச தண்ணி. அதை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுத்துடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்து இதுவும் நல்லா கிளறி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த அரிசியும் சேர்த்துடலாம். தண்ணி வடிகட்டி வச்சுருந்த அந்த அரிசியும் இதில் சேர்த்து தண்ணி மிதக்கிற அளவுக்கு நல்லா நிதானமாக கிளறி கொடுத்து குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு விசில் தான் கேட்கலாம். இப்போது எலுமிச்சம்பழமும் அதில் விடணும். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் கேட்ட பிறகு குக்கர் மொத்தமாக அந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் சாதத்தை இம்மீடியட்டாக எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா ரொம்ப வெந்து போயிடும். ஸோ அது மாதிரி நான் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த பிரியாணி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.